தானாய் வந்து தயவிடும் தயாபரணி, தாளா துயர் நீக்கும் தாழ்நீல் சடையோனி, நாளும் நடனமிடும் நந்தி வாகனனே, நாடினோம் நலமாய் வாழவே. மலர் தூவி மகிழ்வோம் மனங்கொண்டு ஈசனை, புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை, அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில், நிஜம் கண்டு களிப்போம் நித்திய சிவஜோதியில். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்தலகரியின் 88வது ஸ்லோகத்தை காண்போம். யதா கிருதாம்போ நிதி சேது பந்தனக கரஸ்தலாத கிருத பர்வதாதிபக பவானி தேலங்கித பத்ம சம்பவக ததா சிவார்ச்சாஸ்தவ பாவன க்ஷமக. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். சாகர மேலனை கட்டி கடக்கும் திறன் கொண்டால்தான், தாழ விந்திய மலை அழுத்தம் கரம் கொண்டால்தான், தாண்டும் பிறவி திறன் பிரம்ம வகை அறிந்தால்தான், வேண்டி உனை நெருங்கும் விதம் கொள்வேன் நான். தோன்று நிலையில்லா தொல் பொருள் புது பொருளே, ஆண்டு என எடுக்க அகம் கொள்வாயே. தோன்று நிலையில்லா தொல் பொருள் புது பொருளே, ஆண்டு என எடுக்க அகம் கொள்வாயே. இப்பாடலின் விளக்கமானது, ஐயனே, ஸ்ரீராமனை போன்று கடல் மேல் அணை கட்டி கடக்கும் திறன் இருக்க வேண்டும். அகத்திய முனிவரை போல பெருமை வாய்ந்த விந்திய மலையை கையால் அழுந்தச் செய்யும் பலம் கொண்டிருக்க வேண்டும். கமல மலரில் தோன்றிய பிரம்மாவை போல் பிறப்பை கடந்தவனாகவும் நான் ஆக வேண்டும். அப்படி இருந்தால்தான் உன்னை வணங்கவும் ஆராதிக்கவும் அர்ச்சிக்கவும் பொருத்தமான சக்தி கொண்ட உன் பக்தனாவேன். வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசா மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசா மாஹேந்திர நீலத்யுதி கோமளாங்கி மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராகஷோணே புண்ட்ரேக்ஷு பாஷாங்குஷ புஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே ஜகதைகமாதः மாதா மரகதஸ்யாமா மாதங்கீ மதசாலினி குர்யாத் கடாட்சம் கல்யாணி 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 கதம்பவனவாசினி. ஜய மாதங்கதனயே
जय मातङ्गतनये जय नीलोत्पलद्युते जय सङ्गीतरसिके जय सङ्गीतरसिके जय सङ्गीतरसिके जय लीला शुकप्रिये 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 எல்லாருக்கும் நமஸ்காரம். காலம் காலமாய் யுக யுகமாய் கருணையையும் அம்பிகையின் அருட்கடாட்சத்தையும் அள்ளி தருவது ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லஹரி என்னும் அற்புத ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்கள் அம்பிகையே ஆதிசங்கரர் கைகளில் தன் திருக்கரங்களால் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. எனினும் கைலையின் காவல் தெய்வமான நந்தி தேவர் இது கைலாயத்திற்கே உரிமையானது, இதை தாங்கள் எடுத்துச் செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்று சிலவற்றை ஆதிசங்கரின் கைகளிலிருந்து எடுத்து வைத்துக் கொண்டார். அவர் எடுத்துக்கொண்டது போக ஆதிசங்கரர் கைகளில் எஞ்சியது 41 ஸ்லோகங்கள் மட்டுமே. ஆதிசங்கரர் மறுபேச்சின்றி அம்பாளிடம் வினவினார், அம்மா, தாங்கள் எனக்கு அளித்த பரிபூர்ணமான இந்த ஸ்லோகங்களில் சிலவற்றை நந்திகேஸ்வரர் எடுத்துக்கொண்டு விட்டாரே என்று கேட்டாராம். அதற்கு அம்பாள், அதனை நீ பூர்த்தி செய்வாய், அதற்காகவே இந்த லீலை நிகழ்ந்தது என்று கூறினாளாம். இதன் முதல் பாகம் 41 ஸ்லோகங்கள். முதல் 41 ஸ்லோகங்கள் மந்திர யந்திர தந்திர தத்துவ ரகசியங்களை தெரிவிக்கின்றன. மீதி உள்ள 59 ஸ்லோகங்களில் மிகுதியான பாகம் அம்பாளின் சௌந்தரியத்தை துதிக்கும் வர்ணனை வடிவில் உள்ளது. எங்கும் நிறை ஏந்திழையாளை, எல்லோர்க்கும் இனியவளை, தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாய் அவளை, தலைவியை, தற்பரையை தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம் வாருங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. இனி 88வது ஸ்லோகத்தை பார்ப்போம். பதம் தே கீர்த்தினாம் பிரபதமபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிகி கடின கமடி கற்பரதுலாம் கதம் வா பாஹுப்யாம் உபயமன காலே புரபிதா யதா தாயன்யஸ்தம் த்ருஷதி தயமானேன மனசா. தமிழ் கவிதை வரிவில் 88வது ஸ்லோகம். ஒப்பிட்டு உன் பாதம் ஓட்டாமையோடு கற்பித்த கவிகள் கற்பனை குறைவோ தப்பித்து வினைகள் தாக்காது வண்ணம் காத்திடும் தாயவள் தயவோ கைப்பற்றிய பரமனும் கல்யாண நாளில் கடின அம்மி மேல் வைத்து மென்பாதமோ இதை தப்பென்று கூறி தவிப்பாகும் எம்பக்தி மனமோ தப்பென்று கூறி தவிப்பாகும் எம்பக்தி மனமோ. அன்னையே, சில கவிஞர்கள் உன் மென்மையான பாத கமலங்களை கடினமான மேலோடு கொண்ட ஆமையோடு ஒப்பிட்டு கவி புனைந்துள்ளனர். பஞ்சு போன்ற நின் பாதங்களை அவர்கள் அப்படி உவமைப்படுத்தியது அவர்களின் கற்பனை குறைவையே காட்டுகிறது. உனது திருமண நாளின் போது உன் பதியாகிய பரமேஸ்வரன் உன் மென் பாதங்களை கடினமான அம்மியின் மீது வைத்து சாங்கியம் செய்த செயல் அவர் உனக்கு துன்பம் இழைத்ததாக கருதி உன் மீது பக்தி கொண்ட நாங்கள் எல்லாம் வருந்துகிறோம். மீண்டும் அடுத்த பதிவில்
உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.